நிறைவு செய்கிற போதும் இப்போது தமிழ்நாட்டில் மட்டுமே பதவியேற்பின் போது உளச்சான்றின் பெயரால் என்று எடுப்பதை தொடங்கி வைத்த சார்லஸ் பிராடோலாவை நினைவூட்டுகிறது என்பது எங்களுக்கு ஈர்ப்பான ஒரு செய்தியாக பார்க்கிறோம். முதல் பகுத்தறிவு இதழ் என்று நம்முடைய தமிழ் சூழலில் அறியப்படுகின்ற தத்துவ விவேசினி என்கின்ற இதழின் பெயரை தொடர்புபடுத்தும் விதமாக இந்த திரைப்படத்துக்கு பெயர் சூட்டியிருக்கிறார்கள். அதனை நாம் முதல் சிறப்பாக கருத வேண்டும். இதை தான் இங்கர்சால் பகுத்தறிவாதி யாருன்னு கேட்டப்ப ரொம்ப ஷார்ப்பாக பதில் சொன்னார். தெரியாததை தெரியாதுன்னு சொல்கிறவன் பகுத்தறிவாதி, தெரியாததையெல்லாம் கடவுள்தான் செய்கிறார் என்று சொல்லுகிறவன் ஆன்மீகவாதி. இங்கர்சாலுடைய அந்த கோட்டை தான் இந்த படம் எக்ஸ்பிளைன் பண்ணுது. பகுத்தறிவுங்கிற ஒரு விஷயத்தை நாம் சமூக விமர்சனத்தோடு தான் இது வரைக்கும் தொடர்பு படுத்தி பார்த்துருக்குறோம். அதையும் கடந்து இயற்கை விதிகளோட இன்றைக்கி புதுசாக அறிவியல் சொல்லக்கூடிய விஷயங்களோட, குறிப்பாக தாவரவியல் தொடர்பான ஆய்வுகளோட தொடர்பு படுத்தி காட்டினது ரொம்ப புதுசாகவும் முக்கியமானதாகவும் இருந்துச்சு. என்லைட்டன்மெண்ட்டுக்கே அதில் கொடுக்கப்படுகிற உருவகம் விருட்சம் தான், ஒரு மிகப்பெரிய விருட்சம். அந்த விருட்சத்தை தான் நான் இந்த படத்தில் பார்க்குறதா நான் நினைக்கிறேன். விவேசினி என்கிற இந்த திரைப்படம் இயல்பாக இந்த சமூகம் முழுவதும் இருக்கிற அச்சங்கள், அமானுஷ்யம் பற்றிய அறியாமை, இவற்றையெல்லாம் அறிவியல் பூர்வமாக பார்ப்பதற்காக எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தினுடைய உருவாக்கம், படத்தின் நடிகர்களினுடைய நடிப்பு எல்லாமே வியக்கத்தக்க அளவில் இருக்கிறது. த்ரில்லர் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்திங்கன்னா அது ஒரு மூட நம்பிக்கையை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் பார்வையாளர்களுக்கு. ஆனால் இந்த படம் உங்களுக்கு அதன் வாயிலாக பகுத்தறிவை, நமக்கு அறிவியல் பூர்வமாக பார்க்குற பார்வையை குழந்தைகளிலிருந்து பெரியவங்க வரைக்குமே இது ஏற்படுத்தும். ரொம்ப முக்கியமான திரைப்படமாக இருக்கும். ஒரு தட்டையான சினிமாவாகவே பழகி போன நம்முடைய தமிழ் சினிமா பார்வையாளர்கள் இந்த மாதிரி கொஞ்சம் வேறுபட்ட சினிமாவை எப்படி பார்க்க போகிறாங்க, எப்படி பாராட்ட போகிறாங்க. இந்த சினிமா வரலாற்றில் இவங்க உருவாக்கி இருக்கிற இந்த வரலாறு நிச்சயமாக காலங்காலத்திற்கு அது அங்கீகரிக்கப்படும். மூட நம்பிக்கைக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தமிழ் சினிமாவில் செஞ்சிருக்கிற இந்த செயல் ரொம்ப முக்கியமாக எனக்கு படுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இரட்டை பேய்களை விரட்டுகிற ஒரு முயற்சியாக இந்த பேய் கதை வந்திருக்கிறது என்று சொல்லலாம். மூடநம்பிக்கை என்ற பேயையும் சுரண்டல் என்ற பேயையும் விரட்டுவதற்கான ஒரு கருவியாக, கலைக்கருவியாக விவேசினி வந்திருக்கிறது.